தமிழகத்தில் கோடை வெயில் பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த சில நாட்களாக நமக்கு மழை பொழிவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை. அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வானிலை இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை மட்டுமே காணப்படும். அதிக அளவு நமக்கு மழை பொழிவு தீவிரமாக வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து சென்னை மற்றும் புறநகர் போன்ற பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் நிலவி வருகிறது நம்ம பார்த்தோம். இனி அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மட்டும் இந்த பனிப்பொழிவானது சென்னை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கும். குறிப்பாக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளுக்குமே அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் நாட்கள் போக போக அந்த பனிப்பொழிவுமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து வறண்ட வானிலை, குறிப்பாக எல்லா மாவட்டங்களிலுமே வறண்ட வானிலை நிலவும். அதாவது மேகக்கூட்டங்களே பார்க்க முடியாத அளவிற்கு அந்த வானம் பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வறண்ட வானிலை. ஆகவே இந்த வானம் மிக தெளிவாக நமக்கு இருக்கும். ஆகவே ஒரு சின்ன மேகக்கூட்டங்கள் கூட இனி அடுத்து வரும் நாட்களில் பார்ப்பது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து இந்த மழை வாய்ப்புகள் எல்லாம் அடுத்த மாதத்தில் சில தேதிகள் வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் மழை வாய்ப்பு இல்லை. ஆனால் மார்ச்சில் சில நாட்களுக்கு நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது. அது எந்தெந்த நாட்களில் மழை பெய்யுங்கிறத வரக்கூடிய நாட்கள் சொல்கிறோம். ஏன்னா மார்ச் மாதம் முழுவதும் மழை இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு 4-5 நாட்களாவது கண்டிப்பாக நமக்கு மழை கிடைக்கும். அதுவும் பகுதியாக சில மாவட்டங்களில் மட்டும் நமக்கு இன்னும் நாட்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இனி அடுத்து வரும் நாட்களில் தேதிகள் எல்லாமே அறிவிக்கிறோம். தற்போதைய சூழ்நிலை, அதாவது தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் வறண்ட வானிலை மட்டுமே காணப்படும். வெயிலுடைய தாக்கம் சில மாவட்டங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பிலிருந்து அதிகரிக்க போகுது. இன்னும் நமக்கு இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இந்த பனிப்பொழிவு, அதுக்கப்புறம் பகல்ல வெயில். பனிப்பொழிவு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வெயில் பெருசா நமக்கு தெரிஞ்சுக்காது. ஏன்னா நமக்கு வெயில் எவ்வளவு வந்தாலுமே கூட அந்த பனிப்பொழிவு இருக்கிறதுனால அந்த உணரக்கூடிய வெப்பநிலைங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். பனிப்பொழிவும் முடிவுக்கு வரும்போது தான் அந்த உணரக்கூடிய வெப்பநிலையானது அதிகரிக்க தொடங்கும். சாதாரணமாக ஒரு 37 டிகிரி செல்சியஸில் இப்போ பதிவாக போகுது. பிப்ரவரி இறுதியில் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸும், மார்ச் இறுதியிலலாம் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 42 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் மிகவும் கடுமையாக இந்த வருஷம் இருக்க போகிறது. கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் அதிகமாக தான் இருக்குங்கிறத நம்ம சொல்லிடுறோம். நிறைய பேர் வந்து வெயில்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க, குறைவாக தான் இருக்குங்கிறீங்க. கண்டிப்பாக இல்லை. இனி வரக்கூடிய ஆண்டுகள், இந்த வருஷம்னு இல்லை, இனி வரக்கூடிய எந்த வருஷமானாலும் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கும், கோடை காலங்களில் வெயில் மட்டுமே நமக்கு இருக்க போகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வானிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக எதிர ஒரு நாள் நம்ம நிச்சயமாக உங்களுக்கு விளக்கி சொல்கிறோம். நிறைய நேரங்களில் நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பகுதிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இதன் காரணமாக நிறைய இடங்களில் வெயிலுடைய தாக்கம் இந்த வருஷம் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக அதிகரிக்கும். ஆகவே நீங்கள் அதற்கு தயாராக இருந்துக்கோங்க. குறிப்பாக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் 43 டிகிரி செல்சியஸ்லாம் ரொம்ப தீவிரமான வெயில் இருக்க போகிறது. ஆகவே உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இன்னும் சற்று எச்சரிக்கையாகவும், கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவங்களும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறோம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் மழை தேதிகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும்.